Hi friends, welcome to our channel English பேச ஆசையா. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப சூப்பரான ஒரு டாபிக் தாங்க சொல்லி தர போறேன். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். சரி, டெய்லி வந்து எல்லாரும் பிராக்டிஸ் பண்றீங்களா இங்கிலீஷ்? ஸோ கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 15 minutes ப்ராக்டிஸ் பண்றீங்களா? ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா குட். ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா இன்னிலிருந்து ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்கிலீஷ் பேசுறதுக்கு ப்ராக்டிஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஓகே ரைட். ஸோ இன்னைக்கு வந்து என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, கேள்வி கேட்கறது. இங்கிலீஷ்ல கேள்வி வந்து எப்படி கேட்கறது, அதுவும் கேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி கேள்வி எப்படி கேட்கறது, அதை எங்கெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லி தர போறேன். ஓகே, அதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு. ஸோ அதுபடி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகே ரைட். ஸோ டுடே ஐ அம் கோயிங் டு டீச் யூ ஹவு டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் யூசிங் கேன். ஓகே, ஸோ கேன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, அது ஒரு மாடல் வெர்ப். நான் லாஸ்ட் கிளாஸ்லயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகே, கேன் அப்படிங்கிறது என்னன்னா, அது ஒரு மாடல் verb. ஓகே, சோ அதுக்கு பேர் வந்து மாடல் verb வச்சிருக்காங்க. சோ கேன் வந்து எங்கெல்லாம் நமக்கு வந்து பயன்படும் அப்படின்னா, ஒருத்தரோட பிரசன்ட் எபிலிட்டியை குறிக்கிறதுக்கு பயன்படும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னால விளையாட முடியும். ஸோ இப்போ என்னால் விளையாட முடியும். எபிலிட்டினா திறன், என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை குறிக்கிறது கேன் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் வேற யூஸ் பண்ணலாம்னா டு ஆஸ்க் பெர்மிஷன். பெர்மிஷன் அப்படின்னா நான் உன் கூட வர முடியுமா, நான் உன் கூட பைக்ல வர முடியுமா, அது மாதிரிலாம் கேட்போம். டு ஆஸ்க் பெர்மிஷன், அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் வேர்ட் கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி ஹவு டு மேக் பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறத நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ இஃப் யூ டென்ட் வாட்ச் த வீடியோ எட், யூ கேன் கோ அண்ட் வாட்ச் த வீடியோ. இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பாருங்க. ஓகே, ஸோ டுடே ஐ அம் கோயிங் டு டீச் யூ ஹவு டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் யூசிங் கேன். ஸோ கேன் யூஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, என்னால் உன் கூட வர முடியுமா, அவனால வேகமா ஓட முடியுமா, நீ நல்லா சமைக்க முடியுமா. ஸோ ஒரு விஷயத்த பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு, அவங்களோட பிரசன்ட் எபிலிட்டியை கேட்கறதுக்கு நீங்க வந்து பயன்படுத்தலாம். வேற எங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா, பெர்மிஷன் கேட்கறதுக்கு. பெர்மிஷன் அப்படின்னா உன் போனை கொஞ்சம் நான் யூஸ் பண்ண முடியுமா, இல்லை நான் இந்த பாத்ரூம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்க முடியுமா, ஓகே நான் கொஞ்சம் நேரம் தூங்க முடியுமா. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஆஸ்க் பெர்மிஷன் யூ கேன் யூஸ் திஸ் வேர்ட் கேன். ஸோ ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கேன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபார்மல் வே டு ஆஸ்க் பெர்மிஷன், இன்ஃபார்மல் வே டு ஆஸ்க் யுவர் ரிக்வஸ்ட். அதாவது இன்ஃபார்மல் வே அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது, இல்லை ரொம்ப நெருக்கமானவங்களோட பேசும்போது, நம்ம வீட்டில் பேசும்போது யூ கேன் யூஸ் த வேர்ட் கேன். கேன் யூஸ் பண்ணி கேள்வி கேட்கலாம். இது என்ன வழி பார்த்தீங்கன்னா, இன்ஃபார்மல் வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இன்ஃபார்மல் வேனா கேஷுவலா நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட பேசுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். பட் பொலைட்டா பேசுறது வேற. பொலைட் அப்படின்னா நம்ம எங்க பேசுவோம், நம்ம வந்து ஆஃபீஸ்ல மேனேஜர் கிட்ட பேசும்போது, டீம் லீடர் கிட்ட பேசும்போது, நம்மளோட ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட பேசும்போது நம்ம வந்து கொஞ்சம் பொலைட்டா பேசுவோம். டீச்சர்ஸ் கிட்ட பேசும்போது அதெல்லாம் பொலைட்டா பேசுவோம். ஓகேவா, அந்த இடத்துல நம்ம வந்து குட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகே, குட்டு யூஸ் பண்ணி சில பெர்மிஷன் கேட்போம், சில ரிக்வஸ்ட் பண்ணி கேட்போம். அது நான் எப்படி நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லித்தரேன். ஸோ இதுல வந்து இன்ஃபார்மல் வே, கேஷுவலா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணும்போது, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணும்போது, உங்க கொலீக்ஸ் கிட்ட பேசும்போது யூ கேன் யூஸ் த வேர்ட் கேன். ஓகே, உங்களால வந்து இதை பயன்படுத்த முடியும். ஓகே ரைட். ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்கறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சின்ன ஸ்ட்ரக்சர் தான். இங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையில தான் ஒரு கேள்வி வந்து ஆரம்பிக்கும். எப்பவுமே கேள்வி கேட்கும் போது ஃபர்ஸ்ட் மாடல் வெர்ப் வரலாம், அல்லது சப்போர்ட்டிங் வெர்ப் வரலாம், பி வெர்ப் வரலாம், ஆக்சிலரி வெர்ப் வரலாம், எதனால வரலாம். எப்பவுமே சப்ஜெக்ட்ல ஒரு கேள்வி ஆரம்பிக்காது. அதனால இந்த கேனுங்கிற வார்த்தை முன்னாடி வந்துடும். இதுக்கப்புறம் வந்து சப்ஜெக்ட் வரும், அதுக்கு அடுத்து வெர்ப் வரும். சப்ஜெக்ட்னா யாரை பத்தி அப்படிங்கிறது. ஸோ வெர்ப் செயல், என்ன செயலை பண்றாங்களோ அதுதான் வந்து வெர்ப். இதுக்கப்புறம் வந்து இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வரும். என்ன, எதை, எங்க, எப்படி, யார் கூட, யாரை, யாருக்கு, எப்போது. இதுக்கு பதில் வந்து அதுக்கு அடுத்து இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. யூ கேன் வாக் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. ஓகே, யூ கேன் வாக்னா உன்னால நடக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். உன்னால நடக்க முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த கேன் தூக்கி முன்னாடி போட்டுருவோம் இல்லையா, கேன் யூ வாக். ஸோ அதுதான் இந்த ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ ஞாபகம் அது எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்க வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நான் எழுதி போட்டிருக்கேன். ஐ ஹவ் ரிட்டன் 4 sentences. ஓகே, இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்பவே கமெண்ட்ல நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் போட ஆரம்பிச்சிட்டீங்க. வெரி குட். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ வர முடியுமா, நீ வர முடியுமா அப்படின்னு ஒரு சின்ன கொஸ்டின். இது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னு பார்க்கலாம். எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் எல்லா சப்ஜெக்ட்ஸ் கூடயும் நீங்க வந்து கேன் யூஸ் பண்ணலாம். ஓகேவா ரைட். இங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேன் வந்து முடியுமா அப்படின்னு வந்திருக்கு இல்லையா. கேன்னா முடியும்னு அர்த்தம். கேள்வி கேட்கும் போது முடியுமா அப்படின்னு ஆயிருது. ஓகே ரைட். இங்க பாருங்க, நீ வர முடியுமா அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ எது ஆரம்பிக்கும், கொஸ்டின் கேன்ல ஆரம்பிக்கும். அது சப்ஜெக்ட் என்னதுங்க, நீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன, யூ. கேன் யூ
அடுத்து verb எது? செய்யக்கூடிய செயல். என்ன செயல்? வர முடியுமா? வர அப்படிங்கிறது தான். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? come. can you come? can you come? வர முடியுமா? இதை இன்னும் பொலைட்டா எப்படி கேட்பாங்க அப்படின்னா can you please come? can you please come? அந்த மாதிரி ப்ளீஸ்ங்கிற வார்த்தையை சேர்த்துக்கலாம். so depends upon the conversation, but the correct structure is can you come. so if you want to add the word please, you can add it together. இதோட சேர்த்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, so can you please come அல்லது can you come எல்லாமே ஒண்ணுதான், பட் இதுபடி நீங்க வந்து கேட்டாலே போதும், more than enough. ஓகே, ரைட். நெக்ஸ்ட், அவனால் ஓட முடியுமா அப்படின்னு இருக்கு. அவனால ஓட முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க. அப்ப முடியுமான்னு வந்திருக்கு. அப்ப நம்ம என்ன யூஸ் பண்றோம்? can யூஸ் பண்றோம். ஓகே, can. நெக்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட் இங்க? யாரு? அவனால். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? he. அடுத்து verb என்னது? செய்யக்கூடிய செயல் ஓட. அதுக்கு என்னது இங்கிலீஷ்ல? run. ஓகே, run. can he run? can he run? அவனால ஓட முடியுமா? that's it. ஸோ இங்க பாருங்க, ஒரே ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கோங்க. கேன், ரன் இதெல்லாம் வந்து ஒரு வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம். எப்பவுமே வந்து கேன் வச்சு கேள்வி கேட்கும் போது சரி, பாசிட்டிவ் சென்டென்ஸ் உருவாக்கும் போது சரி, யூ ஹாவ் டு ரிமெம்பர் தட் யூ ஹாவ் டு யூஸ் த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். தட் இஸ் யூ ஹாவ் டு யூஸ் த ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். கம், ரன், அவ்வளோதான். கேம் அப்படிலாம் நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், அவர்களால் சமைக்க முடியும் அப்படின்னு எழுதிட்டா முடியுமா? ஓகே, question. அவர்களால் சமைக்க முடியுமா? கேள்வி. ஓகே, ஃபர்ஸ்ட் எதுல ஆரம்பிக்கும்? முடியுமா அப்படின்னு வந்திருக்கு. so question starts with the word can. so அவர்களால் அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வரும். அவர்களால், அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? they. can they? ஓகே, so verb என்ன? செய்யக்கூடிய என்ன செயலை செய்ய முடியுமான்னு கேக்குறீங்க? சமைக்க. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? cook. அவ்வளவுதான். can they cook? can they cook? அவங்களால சமைக்க முடியுமா? லாஸ்ட் ஒன், எங்களால விளையாட முடியுமா? எங்களால விளையாட முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க. ஓகே, சோ உங்களோட அந்த பிரசன்ட் எபிலிட்டி தான் குறிக்குது இதுவும் இல்லையா? எங்களால விளையாட முடியுமா? ரைட், முடியுமா அது கேள்வி எதுல ஆரம்பிக்கும்? கேன் போட்டிங்களா? சோ எங்களால் அப்படின்னு இருக்கு. இங்கிலீஷ்ல என்னது? வி. எங்களால்னு ஒண்ணுதான், நாங்கள்னாலும் ஒண்ணுதான். ஓகே, கேன் வி. அடுத்து வேர்ப் என்னது? விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? பிளே. கேன் வி பிளே? தட்ஸ் இட். ரீட் பண்ணி பார்க்கலாமா? கேன் யூ கம்? நீ வர முடியுமா? கேன் ஹி ரன்? அவனால ஓட முடியுமா? கேன் தே குக்? அவங்களால சமைக்க முடியுமா? கேன் வி பிளே? அவங்களால விளையாட முடியுமா? தட்ஸ் இட். ஸோ ஒன் மோர் திங் யூ ஹாவ் டு ரிமெம்பர், இஃப் ஐ எம் ஆஸ்கிங் த கொஸ்டின், ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கேன் தே குக் அப்படின்னு நான் கேட்கிறேன். கேன் தே குக்? அவங்களால சமைக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறேன். நீங்க ஆமா முடியும் அப்படின்னு என்ன சொல்லணும்னா எஸ் தே கேன். எஸ் தே கேன் ஃபுல்லாவும் சொல்லலாம். எஸ் தே கேன் குக் அப்படின்னு சொல்லலாம். ஷார்ட்டா எப்படி சொல்லலாம் அப்படின்னா எஸ் தே கேன். So this is the short way to answer. Okay, yes they can. இது முடியாது அப்படினா என்ன சொல்லணும்னா no they can't. Okay, so இங்க verb கூட தேவையில்லை. இது வந்து short wayல ஆன்சர் பண்றது. Can they cook? Yes they can. Can they cook? Okay, no they can't. Okay, one more example. அவனால ஓட முடியுமா? Can he run? இப்போ நீங்க சொல்றீங்க, சொல்லுங்க பாக்க கமெண்ட்ல. நீங்க சொல்லணும் ஆமா அவனால ஓட முடியும். அதை எப்படி ஷார்ட்டா சொல்லுவீங்க? வெரி குட். எஸ் he can. no he can't. இல்ல அவனால முடியாது. ஓகே, சோ ரெண்டுமே, அதாவது காண்ட்னும் வாசிக்கலாம், நீங்க இப்படியும் வாசிக்கலாம். can't. can't. ஓகே, இது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ்ல இப்படி வாசிப்பாங்க. can't. ஓகே, both are same. ஈஸியா இருக்கா? ஸோ இது வந்து எப்படி ஆன்சர் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பட் யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹாவ் டு நோ ஹவு டு மேக் அன் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் யூசிங் த வேர்ட் கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபியூ சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, நான் வந்து ஒரு சில சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். நம்ம இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல கேட்கறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க சூப்பரா ஆன்சர் பண்றீங்க. ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் கண்டிப்பா நீங்க பேசிடுவீங்க. இது வந்து 100% ட்ரூ. ஓகே, எழுதி கூட வச்சுக்கோங்க. பட் இதே மாதிரி இப்போ நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி ப்ராக்டிஸும் பண்ணணும். ஓகே, தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இங்க பாருங்க, அவளால் நாளை பாட முடியுமா? அவளால் நாளைக்கு பாட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஓகே, சோ இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கறத பார்க்கலாம். நீங்களும் ஆன்சர் பண்ணுங்க கமெண்ட்ல. சோ ஃபர்ஸ்ட் வந்து முடியுமா அப்படின்னு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து question starts with the word can. ஓகே, நெக்ஸ்ட் யாரால்? சப்ஜெக்ட் யாருங்க? அவளால். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? she. can she? ஓகே, செய்யக்கூடிய செயல் என்ன? பாடுறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? sing. ஓகே, அடுத்து நாளை அப்படின்னு வந்திருக்கு. அதாவது இந்த இதுல வந்து எதுனாலும் வரலாம். அதாவது எல்லாமே வரணுங்கிற அவசியம் கிடையாது. என்ன, எதை, எங்கே, எப்படி, யாருடன், யாரை, யாருக்கு, எப்போது, இது ஏதாவது ஒன்று ரெண்டு வரலாம்.
ஸோ இங்க நாளைன்னு வந்திருக்கு. அப்போ எப்போ பாட முடியுமா? நாளை. அப்போ அதுக்கு இங்கே தான் வரும். ஓகே, ஒரு வேர்புக்கு அப்புறமா தான் இந்த இதுக்கான பதில் வரும். ஸோ டுமாரோ. So don't forget to put the question mark at the end of the sentence. Okay, if you write the sentence, okay, you have to remember that you have to put the question mark at the end of the sentence. Okay, so can she sing tomorrow? இங்க பாருங்க, இந்த இதை எப்படி வாசிக்கணும்னா she அப்படின்னு வாசிப்போம், இதை வந்து sing அப்படின்னு வாசிப்போம். sing, sing. இது வந்து she. Okay, pronunciation பார்த்துக்கோங்க. Can she sing tomorrow? நாளைக்கு அவளால பாட முடியுமா? நெக்ஸ்ட், நான் ஒரு பிரேக் எடுக்க முடியுமா? வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு பெர்மிஷன் கேட்குறீங்க, நான் ஒரு பிரேக் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. ரொம்ப சிம்பிள் இல்லையா? ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஆஸ்க் பெர்மிஷன் இன் இன்ஃபார்மல் வே, யூ ஹாவ் டு யூஸ் த வேர்ட் கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எதுல ஆரம்பிக்கும்? கேன்ல தான் ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி கேன் போட்டுருங்க. இங்க யார் சப்ஜெக்ட், யார் பிரேக் எடுத்துக்கலாமான்னு கேட்குறீங்க? நான். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஐ. ஓகே, நெக்ஸ்ட் செய்யக்கூடிய செயல் என்னது? எடுக்க போறோம். ஓகே, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? டேக். ஒரு பிரேக். ஓகே, என்ன எடுக்க போறீங்க? ஒரு பிரேக். a break. Can I take a break? Can I take a break? நான் வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கலாமா? Can I take a nap? nap அப்படின்னா கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறது. ஓகே, can I take a nap? நான் ஒரு ஓய்வு எடுத்துக்கலாமா? இந்த மாதிரிலாம் கேட்கலாம். அண்ட் can I take rest? நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா? இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் இருக்கு. ஓகேவா, நீங்க தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உங்களால அடுத்த வாரம் வீட்டுக்கு வர முடியுமா? உங்களால அடுத்த வாரம் வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ முடியுமா அப்படின்னு வந்திருக்கு, அப்போ நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், இங்க யார் சப்ஜெக்ட்? உங்களால் அப்படின்னு இருக்கு, அப்படின்னா நீங்கள் அப்படின்னு தான் அர்த்தம் இல்லையா? அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? யூ. Can you? அடுத்து செய்யக்கூடிய செயல் என்னது? வர முடியுமா? ஓகே, வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கம். ஓகே, சோ எங்க வர முடியுமா அப்படின்னு இருக்கு? வீட்டுக்கு. ஓகே, ஹோம்ங்கிற வார்த்தைக்கு மேல நம்ம டூ போட மாட்டோம், அதனால வெறுமனே நம்ம ஹோம்னு மட்டும் போட்டுருங்க. ஏன்னா உங்க வீட்டுக்கு கூப்பிடுறீங்க, அப்ப நம்ம ஹோம்னு சொன்னா போதும். ஹவுஸ் அப்படிங்கிறது மத்தவங்களோட வீடை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும்போது நீங்க ஹவுஸ் யூஸ் பண்ணலாம். ஜான்ஸ் ஹவுஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ், ஃப்ரெண்டோட வீடு. ஓகே, ஹிஸ் ஹவுஸ், அவனோட வீடு. இதே அவனோட வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னா கேன் யூ கம் டு ஹிஸ் ஹவுஸ்? அங்க டூ யூஸ் பண்ணுவோம் ஹவுஸுக்கு முன்னாடி. ஓகேவா, ஹோம் அப்படிங்கிறது நம்மளோட வீட ஹோம்னு சொல்லுவோம் நம்ம இருக்கிற இடத்த. ஓகே, அதுக்கு முன்னாடி யூ ஷுட் நாட் யூஸ் த ப்ரிபோசிஷன் டு. ஓகே, கேன் யூ கம் ஹோம்? எப்போ? அடுத்த வாரம், நெக்ஸ்ட் வீக். தட்ஸ் இட். வாசிங்க. கேன் யூ கம் ஹோம் நெக்ஸ்ட் வீக்? Can you come home next week? அடுத்த வாரம் நீங்க வீட்டுக்கு வர முடியுமா? ஓகே, நெக்ஸ்ட், நீ எனக்கு உதவ முடியுமா? இந்த கேள்வி அடிக்கடி கேட்போம். ஓகே, நீ எனக்கு உதவ முடியுமா? அது எப்படி கேட்கலாம்? இங்கிலீஷ்ல முடியுமான்னு இருக்கு. ஸோ கேன் யூஸ் பண்றீங்க. ஓகே, நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் யாரு? நீ. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? யூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னது? வேர்ப் என்னது? உதவுறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஹெல்ப். எனக்குன்னு இருக்கு. ஓகே, எனக்குங்கிறது நம்ம டு மீ அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த ஹெல்ப்ங்கிற வேர்புக்கு அப்புறமா நம்ம டூ யூஸ் பண்ண தேவை கிடையாது. ஹெல்ப் மீ, கால் பண்ணு அப்படின்னா எனக்கு கால் பண்ணு, கால் மீ. இதுக்கெல்லாம் நம்ம டூ போட தேவையில்லை மீக்கு முன்னாடி. ஓகே, கேன் யூ ஹெல்ப் மீ? தட்ஸ் இட். ரீட் பண்ணி பார்க்கலாமா? கேன் ஷீ சிங் டுமாரோ? நாளைக்கு அவளால் பாட முடியுமா? கேன் ஐ டேக் அ பிரேக்? என்னால் ஒரு பிரேக் எடுக்க முடியுமா? கேன் யூ கம் ஹோம் நெக்ஸ்ட் வீக்? உங்களால் அடுத்த வாரம் வீட்டுக்கு வர முடியுமா? கேன் யூ ஹெல்ப் மீ? நீங்க எனக்கு உதவ முடியுமா? தட்ஸ் இட். ஓகே, ஈஸியா இருக்கா? எப்படி இருக்கு வீடியோ? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? கமெண்ட்ல சொல்லுங்க உங்க ஃபீட்பேக். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சில சென்டென்சஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நெக்ஸ்ட் ஒரு 4 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். நீங்கள் அதை திரும்ப சொல்ல முடியுமா? நீ எனக்கு கால் பண்ண முடியுமா? ராமுவால் நீச்சல் அடிக்க முடியுமா? நீ எனக்காக காத்திருக்க முடியுமா? இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த கேனுங்கிற வார்த்தை நம்ம எந்த சப்ஜெக்டோட பயன்படுத்துவோம் அப்படின்னா யூ அப்படிங்கிற சப்ஜெக்டோட தான் நம்ம அதிகப்படியா பயன்படுத்துவோம். நீ இதை செய்ய முடியுமா? அதை பண்ண முடியுமா? நீ கூட வர முடியுமா? போக முடியுமா? அப்படி இப்படின்னு நிறைய யூஸ் பண்ணுவோம். அடுத்தபடியா ஐங்கிற சப்ஜெக்டோட நம்ம அதிகமா பயன்படுத்துவோம். நான் இதை பண்ண முடியுமா? நான் உன் கூட வர முடியுமா? ஸோ 2 சப்ஜெக்ட்ஸோட இந்த கேனுங்கிற வார்த்தையை நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ, இன்னொன்று வந்து யூ. ஓகே, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இங்க பாருங்க, நீங்கள் அதை திரும்ப சொல்ல முடியுமா? திரும்ப நீங்க சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் முடியுமான்னு இருக்கு, ஸோ கேன் யூஸ் பண்ணிடுறீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னது? நீங்கள். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? யூ. ஓகே, கேன் யூ.
ஓகே சோ verb என்னது திரும்ப சொல்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல repeat ஓகே மிச்சம் என்ன இருக்கு எதை திரும்ப சொல்ல முடியுமான்னு கேட்டிருக்கீங்க அதை எதைங்கிறதுக்கு பதில் இருக்கு அதை அதுக்கு இங்கிலீஷ் என்ன that can you repeat that அதை நீங்க கொஞ்சம் திரும்ப சொல்ல முடியுமா சில பேர் இந்த ப்ளீஸ் ஆட் பண்ணி சொல்லுவாங்க can you please repeat that அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ப்ளீஸை கடைசியும் ஆட் பண்ணுவாங்க can you repeat that please அப்படின்னு கேட்பாங்க so if you want to add the word please you can add it together add it with that இதோட சேர்த்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் okay if you don't want it okay you should not use it okay please கேக்கும்போது கொஞ்சம் பொலைட்டா இருக்கும் okay right next நீ எனக்கு கால் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க அடிக்கடி நம்ம வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி சோ முடியுமா அப்படின்னு வந்திருக்கு ஃபர்ஸ்ட் வந்து क्वेश्चन வந்து கேன்ல ஆரம்பிக்கும் ஓகே நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னது நீ அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன you அடுத்து verb என்ன கால் பண்றது அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது கால் தான் can you call யாருக்கு அதுக்கு பதில் இருக்குங்க எனக்கு ஓகே எனக்கு அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல மீன் போட்டா போதும் டு மீன் போட தேவையில்லை ஏன்னா காலுக்கு அப்புறம் டு போடணுங்கிற அவசியம் இல்லை இப்படி ஒரு சில வேர்ப்ஸ் இருக்கு ஓகே ஸோ கேன் யூ கால் டு மீ அப்படின்னு சொன்னா தப்பு கிடையாது பட் அந்த இடத்துல டு தேவையில்லை ஓகே கேன் யூ கால் மீ இதே இது எனக்கு சாயந்தரம் 6 மணிக்கு கால் பண்ண முடியுமா அதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு ஈவினிங் 6 மணிக்கு கால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கணும் ஈவினிங் 6 மணி அப்படின்னா 6 PM ஓகே 6 மணிக்கு கால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கணும் ரொம்ப சிம்பிள் என்ன பண்ணணும் ஒன்னும் பண்ண தேவையில்ல கேன் யூ கால் மீ இந்த இடத்துல ஒரு வார்த்தையை சேர்ப்போம் என்ன சேர்ப்போம் அப்படின்னா at 6 PM that's it can you call me at 6 PM can you call me at 6 PM 6 மணிக்கு எனக்கு கால் பண்ண முடியுமா நாளைக்கு எனக்கு கால் பண்ண முடியுமா அப்படின்னா can you call me tomorrow ஓகே புரிஞ்சுட்டீங்களா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸோ இந்த இடத்துல எனக்கு கால் பண்ண முடியுமா அப்படின்னு தான் இருக்கு நான் இதை அழிச்சிடறேன் ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க வெரி குட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ராமுவால நீச்சல் அடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஓகே முடியுமா அப்படின்னு வந்திருக்கு அப்போ கேன் வரும் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் யாருங்க ராமு எப்பவுமே பேர் எழுதும் போது முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும் கேன் ராமு ஸோ verb என்னது நீச்சல் அடிக்கிறது ஓகே அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஸ்விம் கேன் ராமு ஸ்விம் ராமுவால நீச்சல் அடிக்க முடியுமா நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நீ எனக்காக காத்திருக்க முடியுமா நீ எனக்காக வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க ஓகே சோ ஃபர்ஸ்ட் வந்து முடியுமான்னு இருக்கு சோ கேன் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னது நீ தான் ஓகே அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது யூ நெக்ஸ்ட் verb என்னது காத்திருக்கிறது அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல வெயிட் யாருக்காக எனக்காக அப்படின்னு இருக்கு எனக்காக அப்படின்னா ஃபார் எனக்காக அப்படின்னா ஃபார் மீ எல்லாருக்குமே தெரியும் ஓகே ஸோ கேன் யூ வெயிட் ஃபார் மீ நீ எனக்காக காத்திருக்க முடியுமா ஓகே நீ எனக்காக பஸ் ஸ்டாப்ல காத்திருக்க முடியுமா அப்படின்னா கேன் யூ வெயிட் ஃபார் மீ அட் த பஸ் ஸ்டாப் ஓகே ரொம்ப சிம்பிளா இருக்கா வாசிக்கலாமா இப்போ கேன் யூ ரிப்பீட் தட் திரும்ப எனக்கு சொல்ல முடியுமா நீங்களும் எங்களோட சேர்ந்து வாசிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க கேன் யூ கால் மீ நீ எனக்கு கால் பண்ண முடியுமா கேன் ராமு ஸ்விம் ராமுவால நீச்சல் அடிக்க முடியுமா ராமுவால கடல்ல நீச்சல் அடிக்க முடியுமா அப்படின்னா கேன் ராமு ஸ்விம் இன் த ஓஷன் ஓகே நெக்ஸ்ட் கேன் யூ வெயிட் ஃபார் மீ நீ எனக்காக காத்திருக்க முடியுமா தட்ஸ் இட் ஈஸியா இருக்கா ஸோ கடைசியா இன்னும் ஒரு 3 சென்டென்சஸ் பார்க்கலாம் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு 3 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன் ஓகே இங்க பாருங்க என்னால் ஆங்கிலம் சரளமாக பேச முடியுமா அவளால் நன்றாக ஆட முடியுமா அவர்களால் வேகமாக ஓட முடியுமா தட்ஸ் இட் ஓகே ஸோ இங்க பாருங்க ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க கமெண்ட்ல ஸோ முடியுமா அப்படின்னு இருக்கு என்னால் ஆங்கிலம் சரளமாக பேச முடியுமா நம்ம கேட்போம்ல அந்த கொஸ்டின் தான் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எதுல ஸ்டார்ட் ஆகும் கேன்ல ஆரம்பிக்கும் ஸோ சப்ஜெக்ட் யாருங்க என்னால் அப்படின்னு அர்த்தம் நான் அப்படின்னு அர்த்தம் இல்லையா கேன் ஐ என்னால முடியுமா கேன் ஐ என்னால முடியுமா ஓகே ரைட் ஸோ இங்க verb என்னது பேச முடியுமா பேசுறது ஓகே அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஸ்பீக் கேன் ஐ ஸ்பீக் ஓகே என்ன பேச முடியுமா ஆங்கிலம் அதை அப்படியே போட்டுருங்க இங்கிலீஷ் கேன் ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் எப்படி பேச முடியுமான்னு கேட்கணும் சரளமாக fluently that's it வாசிங்க
Can I speak English fluently? என்னால் ஆங்கிலம் சரளமாக பேச முடியுமா? ஓகே, ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட், அவளால் நன்றாக ஆட முடியுமா? அவளால் நல்லா டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க. ஓகே, ஸோ முடியுமா அப்படின்னு வந்திருக்கு. ஸோ கொஸ்டின் ஸ்டார்ட்ஸ் வித் கேன். கேன் போட்டீங்க. நெக்ஸ்ட் நீங்க சப்ஜெக்ட் யாரு? அவளால். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? she. Can she? ஓகே, ஸோ verb என்னது? ஆடுறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? டான்ஸ். Can she dance? அவளால் ஆட முடியுமா? எப்படி? நன்றாக ஆட முடியுமான்னு கேட்கணும். அப்போ well. Can she dance well? அவளால நல்லா ஆட முடியுமா? நெக்ஸ்ட், அவர்களால் வேகமாக ஓட முடியுமா? அவங்களால வேகமா ஓட முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் முடியுமான் இருக்கு. அப்போ கேன்ல ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ கேன் போட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன போடுவீங்க? சப்ஜெக்ட். என்ன சப்ஜெக்ட் இருக்கீங்க? அவர்களால். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? தே. கேன் தே. வேர்ப் என்னது? ஓடுறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ரன். எப்படி? வேகமாக. ஃபாஸ்ட். கேன் தே ரன் ஃபாஸ்ட்? கேன் தே ரன் ஃபாஸ்ட்? வேகமா ஓட முடியும் அப்படின்னா எஸ் தே கேன். அவங்கள வேகமா ஓட முடியாது அப்படின்னா நோ தே கான்ட் அல்லது நோ தே கேன்ட். ஓகே, தட்ஸ் இட். வாசிச்சு பாருங்க. Can I speak English fluently? என்னால இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா பேச முடியுமா? Yes, you can. ஆமா, உங்களால முடியும். ஓகே, நெக்ஸ்ட், அவளால் நன்றாக ஆட முடியுமா? Can she dance well? Can they run fast? அவங்களால வேகமா ஓட முடியுமா? That's it. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, கேன் யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறது அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். இதனால இதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி கேன் யூஸ் பண்ணி வீட்டில் உட்காந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய சென்டென்சஸ் இருக்கு. இதெல்லாம் பேசிக்கா ஒரு சில சென்டென்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ இதை வச்சு நீங்க நிறைய சென்டென்சஸ் நீங்க தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா? ஓகே, எப்படி இருந்தது இந்த வீடியோ அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃபீட்பேக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ உங்களுக்கான ஈஸியான ஹோம்ஒர்க், உங்களுக்கான சிம்பிளான ஹோம்ஒர்க் பாருங்க. நீங்கள் இங்கே வர முடியுமா? நீங்க இங்க வர முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க. ஓகே, சோ இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்கிலீஷ் சூப்பரா பேசணும் என்ன செய்யணும்? நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். அதை மறக்காம வீட்டில் உட்காந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களோட கமெண்ட் ரீட் பண்ணி பாத்துக்கிறேன். ஓகே, சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.